நீங்க அண்ணன் கேட்கும்போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. பட் ஆனா அந்த டயலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்கள காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டயலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்க நடிக்க வைக்கும்போது இந்த டயலாக் தான்டா அமர் சொல்லப் போறான் அப்படின்னும்போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்கிறோம். அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா? இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி. நான் நேர்மையா கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் வந்து 40ங்கிறது ஜெனரலா நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலயும் கேட்டிருக்கலாம், அதுக்கு கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா? நீங்க படத்திலேயே நான் பார்க்குறேன் தியேட்டர்ல அத்தன பேர் தூங்குறாங்க. நாங்க யாரையும் புண்படுத்துறதுக்காக யாரும் பேசுனது கிடையாது. நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் குடுத்துட்டேன். நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அத பத்தி கேட்கிறீங்கன்னா, நீங்க தான் என்ன குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தல நாங்க. நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டயலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க. அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க. அது இப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு தான் சார் நான் கேட்கிறோம். உன்னமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர்ன்னு சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட அவர்கிட்டயும் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் வொர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகே, கூல். ட்ரைங் டு பி எ பெட்டர் ஆக்டர். கூல். விக்னேஷ் உங்களுக்கு. விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து 2 பெரிய நாயகங்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கதையே சொல்லாதீங்க சார். சாரி, அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்றீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்க பெரிய லெவல்ல வளர்ந்துட்டீங்க, சரிங்களா? நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க. ஹீரோ ஆயிட்டு உங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்க சைட்ல இருந்து நீங்க அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா? இல்ல அகைன் இதுக்கு பதில் சொன்னா கதை ரிலேட்டடா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ சார் அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமம் ஒரு டயலாக் வருது. டிண்டர் பம்பு சாரி. ஏதோ 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 இன்ஸ்டாகிராம் சாலிகிராம். அது ரைமிங் சார். இன்ஸ்டாகிராம் சாலிகிராம். சாலிகிராம் நிறைய தம் அடிக்கிற பொண்ணுங்களை பாக்குறோம். அதை வச்சுதான் எழுதுறீங்களா அப்படின்னு சார் இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது. கும்மடிக்கிற பொண்ணுங்களா கண்ணில் படுறாங்க பாத்தீங்களா? ஆனா அஸ்வின் பத்தி கண்டிப்பா நான் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பத்தி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தா போயிடும். சக்சஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதுல லென்த்தா சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது. ஒரு டோட்டலா வேற மாதிரி உண்மையாவே. சார் நீங்க தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க. வெறி வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு. அது ஓகே, தியேட்டர் கிடைக்கல. ஆனா மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராம இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனா மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. சோ அதனால நாங்க கேட்க முடியாது. நாங்க வரலாம்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அடுத்த படத்துல 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாங்க பெரிய ஹீரோ தான். நாங்க யாரையும் சும்மா கற்பனையா நினைச்சு திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலா மங்காத்தா தேரி 2 வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு சும்மா கற்பனையா பேசுறாரு. அதை கட்டுக்காதீங்க. விக்னேஷ் ஜி சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி. விக்னேஷ் ஜி சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாய்ச்சிருக்கீங்க. அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிக்கா போற விஜய் தானே கலாய்ச்சிருக்கீங்க சார். ரஜினி சார பப்ளிகம் போட்டிருக்காரு. இல்லையா? அந்த ஸ்டைல்ல போல் எது இல்ல சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாததா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல அது உங்களோட கற்பனை சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார் நடிகர்கள் வந்து தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க, ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாறிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்து இப்ப அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்லிட்டு இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா? இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது? இல்ல சார். நாங்க இந்த கதையை வந்து 2024 மேவா ஜூனா 2024 மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை. 24 நான் சொல்றது போன வருஷம். எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் கொண்டு ரஷ்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு கதை எழுதுனது வந்து 2021 எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணியாச்சு. அதான் சார் சொன்னேனே. கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க. அதான் சார். டீசெண்டா இருந்தது. அதான் சென்சார்ல பிரச்சனை வராம எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா. இது உங்களுக்கு உண்மையா 2வது படம், 4வது படமா 5வது படம்? 4வது சார். 4வது படம். ஓகே. அதே மாதிரி படத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் எப்படி மிஸ் பண்ணீங்க? எந்த லாஜிக் சார்?
ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுத்துடுறாரு, ஓகே. ப்ரொடியூசரு. ஆமா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி உங்களுக்கு தானே சொந்தம் அந்த பொண்ணு, உங்கள்கிட்ட தானே அவங்க வந்து கதை சொல்லணும். பிரியா பவானி சங்கர் ஆமா. அவங்களுக்குள்ளார ஒரு உறவு இருக்குது, ஆமா. 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 பர்மிஷன் உங்கள்கிட்ட தானே கேட்கணும். ஏன் என்கிட்ட அப்பாட்ட சொல்லிட்டாங்களே, நான் தான் ஒத்துக்கிட்டேனே. அப்ப அப்புறம் நீங்க ஒரு லாஜிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல ஒத்துக்க நாங்க ஏன் என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றாங்கல்ல எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றாங்கல்ல, ஆமா அந்த டைம்ல நீங்க போன் ஏதாவது இல்ல இல்ல பாத்துட்டீங்கன்னா இல்ல மிஸ் ஆயிருக்கும். ஏன் அப்பா ஒத்துக்கணுங்கிற, நீங்களே அந்த கம்பெனி ஆக்குபை பண்ணிருக்கணும் மருமக பிள்ளையா. சார் அது தப்பு இல்ல. நான் அவ்வளவு மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாது. பொண்ணை பெத்தவரு, அவர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம். சார் அஸ்வின் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? ஜாலியா தான் சார் இருந்தது. அந்த அளவுக்கு பக்குவமாயிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேரக்டர் சார், சொல்லுங்க சார். விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கீங்க. எங்க சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க ப்ரோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து அவர் எந்த படத்தா இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துருவாரு. ஏன் அவர் கூப்பிடல? இல்ல. ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் 2050ல வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்திலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. யார் சரிங்களா? சார் எதுக்கு நீங்க? தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்டுறீங்க? அதாவது சரி ஓகே. விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா 30ஆம் தேதி தான் நாங்க ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேற ஷூட்டிங்கு போயிட்டார். அப்புறம் நாங்க தளபதி படம் தள்ளினதுனால நம்ம 14 பொங்கல் வரலாம், அப்புறம் 20 அப்பெல்லாம் பிளான் பண்ணதுனால இப்போ அவர் ஊர்ல இல்லைன்றதுனால அவர் வர முடியல. அதான் ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி என்னது? அந்த கோவத்துல இல்ல அதெல்லாம் இல்ல. அது ஒரு கற்பனை, அது ஜாலியா வச்சோம். சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி, விஜய் சேதுபதி ஏன் எதிர்க்கட்சி தலைவராக்குனீங்க? இல்ல சார், ஒரு சிஎம்ஆ ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும். So, அதனால இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர்னு. சார், சொல்லுங்க சார். 2 ரசிகர்களை காமிச்சீங்க. அது மறைமுகமா 2 நடிகர்னு தெரியுது, தாதா ராஜான்னு. உண்மையிலேயே மனசுல அந்த 2 பேரை வச்சுதான் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த 2 பேர் சார் ஃபீல் ஆனாங்க? அது நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க நான் யாரையும் நினைக்கல சார். உங்களுக்கு யார் ஃபீல் ஆறாங்களோ அவங்க. டைரக்டர் சார், சொல்லுங்க. சார் இப்போ உங்களோட படங்கள் வந்து டைம் டிராவல் பேஸ்ட்லயும் இருக்கு, நீங்க சொல்ற நெரேஷன்லயும் டைம் டிராவல் இருக்கு, ஃபியூச்சரை உற்று நோக்கி. ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஃபியூச்சர் தான் நீங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? தம்பி ராமையா சார் கதை பிரசன்ட் தானே சார்? சார் நான் என்ன சொல்றேன்னா, ம். உங்களோட கதைகளும் ம். உங்களோட எண்ணங்களும் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி, ஐ மீன் அடியலையும் ஃபியூச்சர் டைம் டிராவல், இதுலயும் டைம் டிராவல், அப்படி சொல்றேன் சார். ப்ரெசென்ட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன். பிரசன்ட் இப்போ நான் இங்க உட்காந்துருக்கும் போதே நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி தானே சார் யோசிக்கிறேன். அதனால யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சார், இதை நான் கருத்தா எடுத்துக்கவா? என்ன தெரியலையே. ஓகே சார், விக்னேஷ், சொல்லுங்க சார். படமா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சும்மா ஜாலியான கொஸ்டின்ஸ் தான், தப்பா நினைச்சுக்கோங்க. சார் இப்போ ஆக்சுவலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்போ பேன் பண்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊர்ல அதை வந்து ஒரு பொது உடைமை ஆக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதுல. இல்ல சார், அது சரியா அது நீங்க கேக்குறது பெரிய டாபிக் சார். அது இல்ல பெரிய டாபிக், அது சின்ன விஷயம். ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இல்ல விஷயம். சார், என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இப்போ எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அது பிரச்சனை கிடையாது, அதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை இல்லை சார். அது அவங்களோட கால். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க சினிமா அது கிரேஸை வந்து கொஞ்சம் இது பண்ணிருப்பீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, நடிகர்கள் மேல. ஃபர்ஸ்ட் கதையில, இதுல ஃபர்ஸ்ட் கதையில பண்ணிருப்பீங்க. செகண்ட் பார்ட்ல, அதாவது Second செகண்ட் half ல. ஹாஃப்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நடிகர்கள் தான் 2050 வரை சிஎம் ஆகுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பீங்க. அது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமா? அது ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு விஷயம் தானே சார். இப்போ இருக்கிற விஷயத்த சொல்றோம், 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படின்னு, அது ஒரு சர்க்காசம் தான் சார். சரி, அப்புறம் மகளையே லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாராவது இருக்காங்களா? இல்ல, நீங்க கதையெல்லாம் ரிவீல் பண்றீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னா கதையை சொல்ற மாதிரி ஆயிரும். சரி, ஆனா அது இல்ல அப்படின்னு தானே நம்ம கடைசியில சொல்றோம். ஓகே. அப்புறம் லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி, லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்ல ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேர்ம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இதை நான் யோசிக்கிறேன் சார். பார்த்து பண்ணோம்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு.
இதை என்கிட்ட ஐடியாவை சொல்லி ட்ரை பண்ணலாம் சார். டைரக்ட் சார், சொல்லுங்க சார். 2021 அற்புதம்னு ஒரு தெலுங்கு படம். ஓகே சார். அதுல செல்போன் வந்து மின்னல் வரும். ஓகே. மின்னல் வந்தோடனே அது பின்னாடி போயிடும். அந்த இது ஓகே. அதுல இருந்து எடுத்திருக்கீங்க. நான் அற்புதமா பார்க்கல சார், எனக்கு தெரியல. மேபி வந்திருக்கலாம், சிமிலர் தாட், தெரியல சார். டைரக்டர் சார், சொல்லுங்க சார். லெஸ்பியன் என்னும் ஒரு இனச்சேர்க்கை வந்து அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முறை அல்ல, செக்ஸ்ல ஒரு வகை அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க இதை ஏத்துக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க. ஆமா சார். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல சார், நான் ஏத்துக்கிறேன் சார். அதான் சொல்றேனே, ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட விருப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை. அதை நாம இதான் சரி இதான் தப்புன்னு சொல்லி, இப்போ நீங்க தாடி வச்சிருக்கீங்க, தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னா சரியா சார்? அது உங்களோட உரிமை இல்லை, உங்களோட விருப்பு வெறுப்பு இல்லை. அது இப்போ அரிக்கும், குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு இதை துவட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்பெல்லாம் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி தானே அவங்க. இப்போ நான் லெஸ்பியன், இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேவா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தானே நான் கேட்பேன். புரியுதுல உங்களுக்கு? ஸோ அவங்களோட உரிமை சார். அது ஒரு குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போடுங்க, அது குறையுமே? அது எது சார்? அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல, அது குறையுமே? இல்ல சார், அதான் நீங்க இப்ப கேட்கிற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். இதை நான் ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது. அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு டிபேட்டாவே பேசக்கூடிய ஒரு டாபிக். ஸோ குடும்பம் இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்றாங்க. அப்போ கூட குடும்பம் தொடராதே சார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அது தப்புன்னு சொல்லலாமே. அதான் சார், அகைன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்தே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாது இல்ல. நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காம வாழ்றாங்கல்ல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ரூல்லாம் கிடையாது சார். அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார். சார் இல்ல அக்ரிமெண்ட்லாம் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் ஒய்ஃபும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமன்றது நான் தானே சார் முடிவு பண்ணணும். அது ரூல் கிடையாது இல்ல. அது ஆமாமா, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஓ சப்போரியா, ஓகே ஓகே ரைட் ரைட். இல்ல இல்ல அது லீகல் தான். 377 ரூல். ஹலோ. ஓகே சார், இங்க 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 சார், சார் இந்த பக்கம் சொல்லுங்க சார். இப்போ சினிமால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு படமும் ஓடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களா. சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும். இப்போ உங்க ஹாட்ஸ்பாட் 1க்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணதால தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. அதனாலேயே இந்த படத்திலையும் சர்ச்சைக்குரிய 3 கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா? சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது இல்ல சார். பண்ணக்கூடாதுன்னு இல்ல, அதனால தான் பண்ணீங்களான்னு கேக்குறீங்களா? இது ஒரு ட்ரெண்டாவும் போயிட்டு இருக்கு. சில யங் டைரக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குறேன். அதான் சார், இது ஒரு விவாதம் கிரியேட் பண்ணோம். இப்ப அப்படியான படங்கள் தான் அதிகமா வருது. ஆமா சார். இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஒரு ஃபிளேவர்ல இருந்தது. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு நான் பண்ணும்போது லவ் ஸ்டோரி பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துட்டு 2 பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து 1 என்ன ஃபிளேவர்ல இருந்தோ அதே மாதிரி ஒரு ஃபிளேவர் தான் 2ல எதிர்பார்க்க போறாங்க. ஸோ அதே ஃபிளேவர்ல சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணதுதான் சார். 1ஓட கம்பேர் பண்ணும்போது அதுல ஒரு ஃபேமிலி டச் ஓரியன்டட் அப்படி இருந்தது. இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு 3 டாபிக்குமே ஒரு கான்ட்ரவர்சியாவே தான் சுத்தி வருது. அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அலுஃபா முடிச்சிட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே சார். வெளிப்படையா அதுல ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஃபர்ஸ்ட்ல. தெரியலையே, எனக்கு கேள்வி எப்படி சொல்றது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை சொல்யூஷனா சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கதையிலும் சரி, செகண்ட் கதையிலும் சரி. கடைசி கதையில சொல்யூஷன் கிடையாது, ஒரு காதலை பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம். சொல்லுங்க ப்ரோ. கள்ளக்காதலை அதிகமா ஆதரிக்கிறீங்களோ? இன்னும் நீங்க பேசலையே அப்படின்னு பார்த்தேன். லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபிலாம் சொல்றீங்க. சசிகுமார் சார் ஒரு டயலாக் சொல்லிருப்பார்ல, பின்னாடி இருந்து இவர்தான் எமோஷன் ஆவார்னு பார்த்தேன். இதுவே தப்பா இருக்குது, பொண்ணை லவ் பண்ற மாதிரி வருதுன்னு நினைச்சேன். பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்க இல்ல. கேள்வி திரும்பி கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் கேட்டீங்க கேளுங்க. இல்ல கள்ளக்காதல் தானா? இல்ல சார், காதல் எது சார் நல்ல காதல் கள்ளக்காதல்? எல்லாமே காதல் தானே சார். அதான் மாதிரிதான். பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்க உங்களோட. அதுக்கு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காதீங்க. இல்ல சார், ஒருத்தருக்கு
துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கணக்கு தானே சார் அது அர்த்தம். அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும்? அந்த 2 பேருக்கு அது நல்ல காதல் தானே. புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல். அவங்க 2 பேருக்கு அது நல்ல காதல் தான். அதே அந்த அதே போல இப்ப இருக்க ஜெனரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வர்றீங்க. எந்த ஜெனரேஷனு? அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு பார்க்க வரும்போது கேக்குது. எந்த பொண்ணு? அந்த அந்த பொண்ணு ஏன் கேக்குது? அந்த யாருன்னே தெரியாது. வந்தவர் என்ன சொல்றாரு? பொண்ணுங்களுக்கெல்லாம் முடி வளர்க்க தான் தெரியும், முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. என் பையன் நான் சொல்றத தட்ட மாட்டான், உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்றாரு. அவரு மேல இருக்கிற கோவத்துல அந்த பொண்ணு அப்படி பேசுறான். அது எப்படி சார்? நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டயலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு லவ் ஸ்டோரின்னு ஒண்ணு வந்ததுல அதுல இப்ப லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து இந்த பொண்ணு டைரக்டா அப்பா உக்காந்துட்டு இருக்கும்போதே கேக்குதே இவ்வளவு தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்கள் அப்படி கேட்க முடியுமா, கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். இவங்க கேட்டதுக்கு தானே தம்பிராம சார் வந்து கிளைமேக்ஸ்ல பதிலடி கொடுக்குறாரு. இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல, நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுறாருன்னா, சில பேருக்கு சில விஷயத்த சொல்ற விதத்துல சொன்னதான் புரியும், அதுவே நீதானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல.